இந்த பாலைவனத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்க கத்தியை வச்சு அப்படியே வந்து குத்திக்கிட்டே வந்து போயிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து ஏதாச்சும் கிணறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டஸ்ட் மெத்தட்ல இப்படிதான் வந்து கண்டுபிடிப்பாங்களா. ஒரு இடத்துல ஒரு தொட்ட உடனே பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து அப்படியே உள்ள போகுது. இதை பார்த்து அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகி இந்த கேங்கே அங்க வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டே வரும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா விஷயம் என்னன்னா, அது உள்ள கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. இதை பார்த்து எல்லாருக்கும் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு கல்லை தூக்கி போடும்போது ஒரு ஐடியா வருது. உள்ள தண்ணி இருக்கலாம், யாராச்சும் உள்ள இறங்கி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உள்ள இறங்கி போறாரு. இதே போல நடந்து பார்க்கும்போது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்ல. கடைசியா மேல ஏறி போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பக்கத்துல ஏதோ ஈரமா இருக்கிறத உணர்றாரு. கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல சொட்டு சொட்டா வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு குட்டி கப்பா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப வந்த உடனே அந்த குட்டி கப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேகரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே துளி துளியா இருந்த அந்த கொஞ்சம் நீரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த கப்பும் நிறைஞ்ச போது இப்ப அப்படியே இன்னொரு கப்பை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா 2 கப்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து தண்ணியை நிரப்பிடுறாங்க. அது மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு 3 சிப்பு தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவங்களோட தண்ணியை வந்து குடிக்கிறாங்க.